ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் கிளாஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேட் ஃபில்லிங். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயர் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டியா லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனும் ஹரிசாண்டல் லைன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹரிசாண்டல் லைன் இங்க ஃபர்ஸ்ட் லைன்லையும் இதுலயும் போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்க தேர்ட் லைன்ல இது ரெண்டும் ஈக்குவலா வர மாதிரி இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அது மாதிரி இந்த இதுல கீழே இறக்கி ஜீவனம் இல்லாம ஏத்தல் இறக்கலுமா இருக்கணும். இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுல இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஈக்குவலா இருக்க மாதிரி இதுவும் ஈக்குவலா இருக்க மாதிரி. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இப்ப அடுத்த ஒரு லைன் நீங்க போடுறீங்கன்னா இந்த லைனும் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸும் ஈவனா வர மாதிரி வந்து போட்டுக்கணும். ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம ஸ்டிச்சஸ் மேட் ஃபில்லிங் எப்படி ஸ்டிச்சஸ் நேம் என்னன்னா மேட் ஃபில்லிங். ஓகேவா? மேட் ஃபில்லிங் வந்து எப்படின்னா பின்னல் மாதிரி வரும். நமக்கு பாய் பின்னல் இருக்குல்ல, சோ அந்த பாய் பின்னல் மாதிரி வரும். அதனால அதுக்கு ஸ்டிச்சஸ் நேமே மேட் ஃபில்லிங். சோ அது எப்படி போலான்னு பாக்கலாம். இப்ப அடியில இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்து பெரிய பெரிய செயின் தான் நம்ம வந்து போட போறோம். ஜஸ்ட் நம்ம செயின் வச்சுதான் ஃபில் பண்ண போறோம். அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எட்ஜஸ் வரைக்கும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் டர்ன் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? பெருசுங்களா போட்டு டர்ன் பண்றப்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ஸ்டிச் ஃபுல்லாமே பெரிய பெரிய லாங் ஸ்டிச்சா தான் வந்து போடணும். டர்ன் பண்றப்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிட்டு அந்த லைன்லயே மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச். டர்னிங்ல ஒரு லாக் ஸ்டிச், லாங் ஸ்டிச், அப்புறம் அந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு, அங்க இருந்து இந்த லைனுக்கு டர்னிங்ல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். கொஞ்சம் கேப் இல்லாம நெருக்கமா போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஜூமிங்ல காமிக்கிறதுனால கூட அடியில அந்த கிளாத் ஏதாச்சும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து நீங்க வந்து போடுறப்ப கேப் இல்லாம நல்லா நெருக்கமா அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எப்பயும் போல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி இப்ப இந்த ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் ரோ வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வேற கலர் யூஸ் பண்றேன். இதே சிங்கிள் கலரே யூஸ் பண்ணலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம சிங்கிள் கலரே யூஸ் பண்ணலாம். பட் டபுள் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்காக தான் டபுள் கலர் வந்து நான் யூஸ் பண்றேன். பாருங்க, இப்ப பாருங்க, நான் வந்து பர்பிள் கலர் வந்து எடுத்திருக்கேன். எப்பயும் போல அடியில இருந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடியில இருந்து த்ரெட் எடுக்கிறோம். இங்க ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் இங்க டிரா பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வரும் செயின் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். போட்டு அடுத்த செயின் இங்க முடியறப்ப இங்க வரும் லாக் ஸ்டிச். எனக்கு அடியில அந்த கிரீன் நம்ம நாட் போட்டு முடிச்சிருக்கோம்ல, அதுவும் சேர்ந்து வருது. ஸோ லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு நாட் பண்ணீங்கன்னா அடியில ஃபுல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இங்க டர்ன் பண்றப்ப ஒரு லாக் ஸ்டிச்.
தெரியுதா உங்களுக்கு? அந்த பாய் பின்னல் மாதிரியே தான் வரும் இந்த ஸ்டிச்சு. பாயில பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. போட்டு லாக் ஸ்டிச். இதே மாதிரி இந்த செகண்ட் ரோ ஃபுல்லா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். செகண்ட் காலத்தை ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கணும். கேப் தெரிஞ்சா மறுபடியும் பிரிச்சுட்டு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ்ல வந்து எப்படின்னா கேப் வந்து தெரியக்கூடாது. தையல்ல வந்து கேப்பே வந்து தெரியக்கூடாது. லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி போட்டு இதேதான் சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸ்டிச் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த செகண்ட் ரோ இந்த செகண்ட் காலத்தையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து தேர்ட் காலம் தான் இந்த கிரீன் கலர் வச்சுதான் இதே மெத்தட் இங்க எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் ஃபில் பண்ண போறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்ல, உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த காலத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் இந்த காலத்துமே வந்து நான் ஃபில் பண்றேன். இந்த ஒரு காலத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இப்ப சப்போஸ் பீட்ஸ் வச்சு போட தெரியும் எனக்கு வரும் அப்படின்னா பீட்ஸ் வச்சு நீங்க கவர் பண்ணி இது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவுமே ஒரு பீகாக்கோட ஃபெதர்ஸ்லயோ எதுலயோ இந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்லிங் பர்பஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பாய் பின்னல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப நீங்க ஏதாச்சும் முக்கியமான பிளேஸ்ல இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.